என்னங்க சொல்றீங்க? மன்மத உருண்டையா? அப்படி இது என்னதான் செய்யும்னு கேக்குறீங்களா? நம்ம கூட இன்னைக்கு கனகராஜ் ஐயா இருக்காரு. இந்த மருந்தோட அற்புதமான ரகசியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மன்மத உருண்டை எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு விந்து அணுக்களோட எண்ணிக்கை கூடாம உணர்வை அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஆண்மைத்தன்மை உண்டு. ஆண்களுக்கு நல்ல ஒரு வீரியத்தை கொண்ட ஒரு அற்புதமான உருண்டை சின்னதை செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய மகத்துவமானது. எப்படி சாப்பிடுறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலையில ஒண்ணு நைட்டு ஒண்ணு உணவுக்கு 1 மணி நேரம் முன்னாடி மிட்டாய் மாதிரி வாயில வச்சு ஒரு ஓரமா அடக்கிக்கிட்டு கரைய எச்சில் மட்டும் விழுங்கணும். இது கரையறதுக்கு பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும். ஐயா, இந்த மன்மத உருண்டையை எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பீங்க? இதை நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துருக்கேன். உற்பத்தி பண்ணிட்டே இருக்கிறேன், கொடுத்துக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே. யாருக்கு மருந்து கொடுத்தாலும் 15 நாள் மருந்து தான், அதுக்கு மேல தரதே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க ஒரு 2 மாசம் ரெகுலரா சாப்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி எனக்கு என் மனைவி இப்ப கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மருந்து நான் கொடுத்து இது நாள் வரைக்கும் சரியில்லை அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. சாப்பிட்டு அத்தனை பேருக்கும் சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட். ஒரு பலவிதமான வித்தைகளை இந்த சின்ன மன்மதை உருண்டை செய்யும். இந்த தகவல் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் முடிச்சிட்டு